இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் பாலியல் குற்றச்சாட்டுகளில் எந்த சமரசமும் செய்யப்படாது. முகநூல் சர்ச்சைக்கு மாரா தலைவர் விளக்கம். மாணவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் செய்யப்படாது என்றும், குறிப்பாக தங்களது கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்கள் தொடர்புடைய பாலியல் புகார்கள் எழுந்தால் மிக கடுமையான முறையில் அவை கையாளப்படும் என்றும் மஜ்லிஸ் அமானராயாத் எனப்படும் மாரா கல்வி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்தகைய புகார்கள் பெறப்பட்டவுடன் அவற்றை கையாள்வதற்கு தங்களது நிறுவனங்களில் தக்க செயல்பாட்டு நடைமுறைகள் அமலில் உள்ளதாக மாரா தலைவர் டாக்டர் அஷ்ரஃப் அஷ்டி டுசுகி தெரிவித்துள்ளார். மாரா நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் MRSM எனப்படும் மாரா இளையோர் அறிவியல் கல்லூரிகள் உட்பட அனைத்து நிறுவனங்களிலும் புகார் பெற்றவுடன் முதற்கட்டமாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர் இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர் மீது போலீஸ் புகார் அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணை நிறைவடையும் வரை அந்த ஆசிரியர் மாநில மாரா அலுவலகத்தில் பணியமர்த்தப்படுவார் என்றும் டாக்டர் அஷ்ரஃப் தெரிவித்துள்ளார். டாக்டர் அஷ்ரஃபின் இந்த விளக்கமானது கல்வி செயல்பாட்டாளரும் முன்னாள் ஆசிரியருமான முகமது ஃபட்லி சாலே என்பவர் எழுப்பியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக வெளியிடப்பட்டுள்ளது. மாரா இளையோர் அறிவியல் கல்லூரி ஒன்றில் படிவம் 3 மாணவர் ஒருவர் தமது ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முகமது ஃபட்லி சாலே தமது முகநூல் பதிவு ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பரில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக 3 குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வரும் அந்த 28 வயதான ஆசிரியர் தொடர்ந்து MRSM-இல் கற்பித்து வருவதாக முகமது ஃபட்லி சாலே குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள டாக்டர் அஷ்ரஃப், சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தற்போது மாநில மாரா அலுவலகத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மாணவர்களுக்கு கற்பிக்கவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 1MDB ஊழல் விவகாரத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் நிதியை பயன்படுத்தி வாங்கப்பட்ட ஓர் ஆடம்பர குடியிருப்பை பறிமுதல் செய்ய அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அந்த சொத்திலிருந்து கிடைத்த வாடகை வருமானமும் பறிமுதல் நடவடிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நீதித்துறையான DOJ நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 1MDB தொடர்பான உலகளாவிய நிதி மோசடியின் மூலம் கையாடல் செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 60 லட்சம் அமெரிக்க டாலர்கள், அதாவது மலேசிய மதிப்பில் சுமார் 24 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சொத்துக்களை மீட்கும் நோக்கில் தொடரப்பட்ட சிவில் வழக்கிற்கு இதன் மூலம் தீர்வு கிடைத்துள்ளதாகவும் DOJ தெரிவித்துள்ளது. அனைத்துலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய 1MDB ஊழல் விவகாரத்தில் பல நாடுகளில் உள்ள சொத்துகள் மற்றும் பண பரிவர்த்தனைகள் குறித்து தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் அந்த குடியிருப்பானது தலைமறைவாகியுள்ள மலேசிய தொழிலதிபரான ஜோலோ என்பவரின் தனிப்பட்ட உதவியாளராக கருதப்படும் மேலிங் கேத்தரின் தான் என்பவரின் நலனுக்காக வாங்கப்பட்டதாக DOJ குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அந்த சொத்திலிருந்து கிடைத்த வாடகை வருமானத்தையும் தான் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தி லாபம் அடைந்ததாகவும் அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கில் மேற்கொள்ளப்பட்ட 24 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக ஒப்பந்ததாரர் ஒருவர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இடம் ஊழல் புகார் அளித்துள்ளார். 2027 ஆண்டிற்கான தென்கிழக்காசியா விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் 2 டெண்டர்கள் தொடர்பாக இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அப்புகாரில் புதிய ஓட்டப்பந்தய தடம் அமைக்கும் திட்டமும், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பெரிய நிகழ்வுகளின் போது பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு தரை அமைப்பு தொடர்பான பணிகளும் அடங்குவதாக தகவல்கள் கூறுகின்றன. சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் கடந்த செவ்வாய்க்கிழமை புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்தில் மலேசிய விளையாட்டு அரங்கங்களின் கழகமான PSM-க்கு எதிராக இந்த புகாரை பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக PSM வெளியிட்டுள்ள அறிக்கையில் சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் அனைத்தும் அரசாங்க கொள்முதல் விதிமுறைகளுக்கு உட்பட்டே மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2017 ஆண்டு தென்கிழக்காசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த தற்போதைய ஓட்டப்பந்தய தடமானது அது பயன்படுத்துவதற்கான காலத்தை நிறைவு செய்துவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான பயன்பாடு மற்றும் பழுதால் ஏற்பட்ட சேதங்களின் காரணமாக அந்த தடத்தை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் PSM தெரிவித்துள்ளது. அதேவேளையில் திறந்த டெண்டர் முறையின் கீழ் வழங்கப்பட்ட இந்த ஒப்பந்தங்களில் தொழில்நுட்பம் மற்றும் நிதி அம்சங்கள் ஆகிய இரண்டும் மதிப்பீட்டில் கொள்ளப்பட்டதாகவும் PSM விளக்கமளித்துள்ளது.
அம்பாங் ஸ்ரீபத்தாலிங் வழித்தடத்தில் செல்லும் ரயில் ஒன்று இன்று காலை சான்சவுலின் நிலையத்தில் தண்டவாளத்தின் மாற்றுப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது தடம் புரண்டதால் சேவையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து ரேபிட் கேஎல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரயிலில் இருந்த 25 பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் என்றும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் உண்மையானவை என்பதையும் ரேபிட் கேஎல் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பயணிகளின் போக்குவரத்து பாதிக்கப்படாமல் தொடரும் வகையில் மாற்று சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரேபிட் கேஎல் தெரிவித்துள்ளது. நேற்று ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் நாடு முழுவதும் 1225 சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறையான JSPT அறிவித்துள்ளது. இந்த விபத்துகளில் மொத்தம் 23 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் முந்தைய நாளில் பதிவான 1871 விபத்துகளுடன் ஒப்பிடுகையில் நேற்று பெருநாள் அன்று விபத்து எண்ணிக்கையானது 646 குறைந்துள்ளதாக JSPT தெரிவித்துள்ளது. அதேவேளை கடந்த மே 26 தேதி சாலை விபத்துகளில் மொத்தம் 15 பேர் மரணமடைந்த நிலையில் நேற்று மே 27 தேதி 8 பேர் மரணமடைந்ததாக JSPT குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் பெருநாள் காலங்களில் சாலை விதிமுறைகளை கடைபிடித்து எச்சரிக்கையுடன் வாகனம் ஓட்டுமாறு பொதுமக்களை JSPT அறிவுறுத்தியுள்ளது. புக்கிட் சங்கட் ஆசா பகுதியில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த 19 வயது பெண் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் தற்போது குனோங் பத்து பூத்தேவில் மலையேற்றத்தின் போது மாயமான மற்றொரு பெண்ணை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அடுத்தடுத்து நிகழ்ந்த இச்சம்பவங்களால் தற்போது மலையேற்றத்தில் ஈடுபடுபவர்கள் மத்தியில் அதன் பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரித்துள்ளது. கடந்த மே 23 தேதி குனோங் பத்து பூத்தேவில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த 49 வயதான ஜஸ்லிண்டா சலூடின் என்ற பெண் மாயமான நிலையில் அவரை தேடும் பணிகள் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வருகின்றன. தேடுதல் மற்றும் மீட்பு குழுவை சேர்ந்த 8 வீரர்களோடு ஹெலிகாப்டர் ஒன்றும் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பேரா மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் சபோரோட் சீனோர் அஹ்மத் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை 6 மணியோடு நிறுத்தப்பட்ட தேடுதல் பணிகள் இன்று காலை 8 மணி தொடங்கி மீண்டும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஹுலுஸ்லாங்கூர் பத்தாங்காலியில் வீட்டின் முன்பு தமது காரை நிறுத்திய 67 வயது முதியவர் அதன் ஹேண்ட் பிரேக்கை இழுக்க மறந்ததால் அந்த கார் அவரது மேல் ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை நடந்த இச்சம்பவத்தின் போது அந்நபருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவர் உயிரிழந்ததாக ஹுலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் இப்ராஹிம் ஹுசேன் தெரிவித்துள்ளார். ஹேண்ட் பிரேக் இன்றி நிறுத்தப்பட்ட அந்த காரில் இருந்து இறங்கிய அவர் வீட்டின் வாயில் கதவை மூட சென்ற போது இவ்விபத்து நிகழ்ந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் மீட்கப்பட்ட அவரது உடலானது சவ பரிசோதனைக்காக கொலகுபுபாரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இப்ராஹிம் ஹுசேன் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.